அதாவது திமுக அப்படி தான் சொல்லுவோம் மற்றவங்கள பார்த்து. அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய கூட்டணி பிரச்சனையை முடிக்கட்டும். அவங்களே இழுபறியாக கிடக்குறாங்க. கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் பயங்கரமான இவ்வளோ ஒரு 5 வருட காலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சால்ரா போட்டு ஆட்சி அமைச்சு 5 வருட காலம் முடிகிற வரைக்கும் அந்த ஊழல் கட்சியோட இவங்களும் ஊழலை பண்ணி கடைசியில் இந்த சீட்டுக்கு சண்டை போட்டு கிடக்குறானுங்க. இது மக்கள் பார்க்க மாட்டாங்களா? எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கட்சி 25 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இந்த நாட்டை ஆண்டிருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்களை என்னத்தை சொல்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ஒரு உண்மை கூட்டணி. அது என்டிஏ கூட்டணிக்கு இந்த தினகரனுக்கு ஒரு 11 சீட்டு கொடுத்துருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 18 சீட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஜான் பாண்டியன் போன்றவர்கள் அந்த நிறைய கட்சிகளுக்கெல்லாம் இன்னி சீட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் அவங்க ஒரு வெற்றி கூட்டணியாக ஒரு சண்டை சத்தம் இல்லாமல் மக்களோட மக்களாக இணைஞ்சி மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு பிஜேபி கூட இணைஞ்சி இந்த என்டிஏ கூட்டணி ஒரு சுமூகமான முறையில் முடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது. அப்போ இவங்க டெல்லி போனாங்களா? அதுக்கு என்ன சொல்கிறது? இவங்க டெல்லி போகிறவங்க பூரா பிஜேபி அடிமையா? தவறான வாதம், தவறான கருத்து. ஒரு பெரிய மனிதர்களை, ஒரு கட்சி முன்னாள் முதலமைச்சரை பார்த்து இவர்கள் இப்படியெல்லாம் சொல்லுவது தவறான வாதம், தவறான பேச்சு. இப்போ நம்ம தமிழக முதல்வரை நாங்கள் பேசுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்னதான் இருந்தாலும் நம்ம முதல்வர் ஆட்சி நல்லா செய்யணும், மக்களுக்கு நல்லா செய்யணும். அந்த மாதிரி ஒரு திமுக அதை செய்யலையே. ஊழல் தானே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஊழல் தான். ஊழல் முதன்மையாக இருக்குது. இப்போது இந்தியாவில் வேர்ல்டு வைடாக பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலில் முதன்மையான கட்சி. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது, காங்கிரஸை இவனுங்க தவறுதலாக எடுக்கக்கூடாது. காங்கிரஸ் ஒரு தேசிய இயக்கம். அது ஒரு வலுவான இயக்கமாக 70 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் பாரத தேசத்தை ஆண்ட கட்சி. அதாவது இன்றைக்கி நீங்கள் திமுக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்குதுன்னா அது காங்கிரஸுக்கு ஒரு பங்கு உண்டு. உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு பூரா காங்கிரஸுக்கு தான் விழுமோ தவிர திமுகவுக்கு உள்ளாது. சிறுபான்மையர்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை வச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகையால் ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும். அவங்க கட்சி, அதை நம்ம ஒன்றும் பேச முடியாது. காங்கிரஸும் ஊழல்வாதி கட்சி தானே. இன்றைக்கி அது ஊழல் பண்ணி தானே ஓஞ்சி போச்சு. காங்கிரஸும் அப்படி தான், திமுகவும் அப்படி தான். அது உள்ளுக்குள்ளே சில இணக்கங்கள் இருக்கும். அதை அவங்களுக்குள்ளே கட்டி பிடிச்சிப்பாங்க. அதை நம்ம பெருசாக எடுக்க வேண்டாம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கட்சி தலைவனுக்கு ஒரு உண்மை வேணும். ஒரு நேர்மையான ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு நேர்மையான ஒரு இது வேணும். வேல்முருகனுக்கு அது இல்லை. வாலி உரிமை கட்சி வேல்முருகன் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினோட 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தல்ல. ஆட்சியில் இருக்கும்போது 5 ஆண்டு காலம் அந்த ஊழல் செய்கிற கட்சி, அந்த கட்சியில் இந்த மாதிரி ஒரு 5 ஆண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பட்டியலை எடுத்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கற்பழிப்பு, கொள்ளை, கொலை, ஊழல் இதுக்கெல்லாம் துணை போனவர் தானே வாலி உரிமை கட்சி. இப்போ சீட்டு கொடுக்கலன்னு வெளியே பேசினா அது நியாயமாயிருமா? அப்போ அந்த மக்கள் அந்த வாலி உரிமை கட்சிக்கு 2வது வாக்களிப்பாங்களா? ஒரு நேர்மையே இல்லை. இதில் என்ன வாலி உரிமை கட்சியை பற்றி பேசுது? நீங்களும் தான் தமிழனுக்காக கத்தியிருக்கீங்க, குரல் கொடுக்கீங்க. நானும் தான் குரல் கொடுத்தேன். என்ன முடிவு என்ன? நீ சட்டமன்றத்தில் உன்னுடைய கூட்டணி கட்சி வச்சு என்ன முடிவு எடுத்தீங்க? தமிழர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? 1.5 லட்சம் தமிழர்களை இந்த காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து தான் கொண்டுச்சு ஸ்ரீலங்காவில். அதற்கே நீங்கள் அந்த கட்சி கூட கூட்டணி வச்சது வெட்கப்பட வேண்டாமா? ஒரு சீட்டுக்காக அந்த கூட்டணி அதோடு இருந்து ஊழல் செய்த கட்சியோடு இருந்து நாட்டை நாசமாக்கி 5 வருட காலமாக சீட்டு கொடுக்கலன்னு வெளியே கூக்குரல் இடுது. அது நியாயமாது? மக்கள் பதிலடி கொடுப்பார்கள். என்ன ஒரு 1000-2000 வாக்கு குறையத்தான செய்யும்.
வேல்முருகனுக்கு அவ்வளோதானே. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ராமதாஸ் அவர்களும் ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு பெரிய தலைவர்கள். அதுக்கு மீறி வேல்முருகனை மாதிரி ஆளுகள் வந்தால் ஒரு 1000 2000 ஓட்டு 500 ஓட்டு கிடைக்கும். அது வந்து ஒரு பெரிய இழப்பெல்லாம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அதாவது விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று குரல் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கேட்க வேண்டியதானே, இப்போ எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், எனக்கு 15 சீட்டு வாங்கணும்னு கேட்க வேண்டியதானே. தொகுதி அதிகப்படுத்தும் போது இது 5 வருட காலமாக உனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துச்சு இல்லையா. உன் கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தானே. அந்த அந்த ஓட்டு வங்கியை வச்சுட்டு அந்த மக்களுக்கு என்ன பண்ண? 5 ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு என்ன பண்ண? அதாவது வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்த, ஒரு வன்னியருக்கு சீட்டு கொடுத்த, ஆனால் நீ அந்த மக்களை வைத்து தான் நீ கட்சி ஆரம்பிச்ச. உன்னுடைய மக்களை, உன்னுடைய சாதி மக்களை வச்சு தான், பறையர்கள் சாதி அந்த எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட்டை வச்சு தான் நீ கட்சி ஆரம்பிச்ச. ஆனால் நீ சீட்டு கொடுத்தது எல்லாருக்கும் சீட்டு கொடுத்த. நீ இந்த 5 வருட காலமாக இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நீங்கள்? அதை மாத்திரம் சொல்லுங்கள். அதை சொல்லிவிட்டு நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் நீங்கள் சீட்டு கேட்கலாம். நீ இப்போ இந்த தடவை சீட்டு கேட்கும்போது 5 ஆண்டு காலம் இந்த ஊழல் கட்சியோடு நீங்கள் சார்ந்து இருந்தீங்கல்ல. சார்ந்து இருக்கும்போது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் நீங்கள் வாங்கணும். கண்டிப்பாக அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் வாங்கணும். வேறு ஆப்ஷன் இல்லைல்ல, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. காங்கிரஸ் தான் தேசிய கட்சி, அதுதான் சார் அழிந்து கொண்டே வருகிறது அல்லவா. இன்னைக்கு வந்து நீங்கள் கேரளா தமிழ்நாடை வச்சு தேசியம் இல்லை, பாரதம் இல்லை, இங்கே கொஞ்சம் தான் இருக்குது. இது இந்த எலெக்ஷனோட எல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் கேரளாவில் இந்த தடவை நீங்கள் வந்து இந்த வர்ற எலெக்ஷனை வச்சு காங்கிரஸ் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காங்கிரஸ் அழிந்து கொண்டே வருது சார். அவங்க செய்த தவறுகள், அவர்கள் இந்த 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றது, அந்த பாவமெல்லாம் காங்கிரஸை விடாது சார். தமிழர்கள் இன்னும் அந்த முள்ளிவாய்க்காலில் வந்து கதறல் சத்தம், குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து நம்மளுடைய தமிழர்கள் கதறல் சத்தம் இனி கேட்டுக்கிட்டே இருக்குது. அதை இந்த காங்கிரஸும் திமுகவும் கண்டிப்பாக அனுபவிக்கும். என்ன தேர்தல் அறிவிக்க? சார் சீமான் வந்து ஒரு சீட்டு கூட வராது, ஒரு சீட்டு கூட தமிழகத்தில் எம்எல்ஏ சீட்டு வராது. சீமானை ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள், சார் சீமானை ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள், அவர் எம்எல்ஏ ஆகிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசலாம். நீங்கள் ஆட்சி அமைக்காத போது என்ன வேணாலும் சொல்லலாம் சார். நான் ஒரு கட்சி ஆரம்பித்தோம்னா நான் வீட்டுக்கு மாதம் 15,000 ரூபா தரேன்னு சொல்லி நான் நிற்கலாம். நான் தான் ஆட்சி அமைக்க மாட்டேனே சார். நான் ஆட்சி அமைக்க மாட்டேன். 234 தொகுதியில் எனக்கு 120 எம்எல்ஏ வேணும்ல சார். கூட்டணியே இல்லைன்னா உனக்கு நீ எங்கேயாச்சும் பணம் வாங்கிட்டு நிற்கிறியா ஓட்டை பிரிக்கிறதுக்கு? கூட்டணியே இல்லாமல் நீ வந்து உன்னால் வர முடியாதுன்னு தெரியும். நீ எல்லா மக்களையும் ஏமாத்துற. சவுத்த சைடு போனால் வன்னியர் மக்களை ஏமாத்துற, அந்த சைடு போனால் தேவேந்திர குல வேளாளர் மக்களை நான் வந்து பட்டியல் வெளியேற்றம் வேணுங்கிற. நீ பட்டியல் வெளியேற்றத்தில் எப்படி வாங்கி தருவ அந்த மக்களுக்கு? பாரத பிரதமர் நினைச்சாதான் பட்டியல் வெளியேற்றம். நீ அந்த மக்களை ஏமாத்துற. ஒரு 1000 2000 ஓட்டு அந்த மக்கள் போட்டாங்கன்னா அதை வச்சு உன் கட்சி அங்கீகாரத்துக்கு அந்த மக்களை ஏமாத்துற. உன்னால் ஒன்றுமே முடியாது. ஒரு கையெழுத்து கூட போட முடியாது தமிழ்நாட்டில். வாயில் பேசலாம், மைக்கில் வரலாறு பேசலாம். டென்மார்க்கில் உள்ளதை மாடு மைக்கிறத நீங்கள் கொண்டு வர. உன்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு தொகுதியில் கூட வின் பண்ண முடியாது சார். சார் வெற்றி இல்லாம எதுக்கு நீ கட்சி? வெற்றியே இல்லாம எதுக்கு கட்சி? நீ ஆட்சி ஆளணும்னா வெற்றி வேணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னா வெற்றி வேணும். வெற்றி இருந்தால் மட்டுமே ஆட்சி ஆள முடியும். ஆட்சி ஆண்டால் மட்டுமே மக்களுக்கு நல்லதை செய்ய முடியும். நான் சும்மா நிற்கிறேன், நான் எங்கெங்கேயோ எந்தெந்த தொகுதியிலே எதையோ வாங்கிட்டு நிற்கிறேன்.
இந்த மக்களை ஏமாத்துறேன். எனக்கு பேச தெரியும். நான் பேசினா வரலாறு பேசுவேன். என்ன பேசுவேன்? செங்கிஸ்கானை பேசுவேன், பெடல் காஸ்ட்ரோவை பேசுவேன், சேக்குவாராவை பேசுவேன், கோசிமினை பேசுவேன். வரலாறுங்கிறது நம்ம குப்த பேரரசு, நாயக்கர் பேரரசு, பிரிட்டிஷ்காரன், பிரெஞ்சுக்காரன் எல்லாம் தான் பேசுவான். அதை பேசி இந்த மக்களை ஏமாத்துற மடைமாற்றம், அது தவறு. ஆமா, நீ இந்த மக்களை ஆளணும், இந்த மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா ஒரு கூட்டணி சேர்ந்து அதுல சவாரி பண்ணி அடுத்து முதலமைச்சருக்கு நீ ட்ரை பண்ணணும். உனக்கு அந்த இதே இல்லையே. சும்மா மைக்கில் பேசிட்டு எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதை நீ செய்கிற மாதிரி பேசிக்கிட்டு, சார் பட்டியல் வெளியேற்றம் பிரதமர் தவிர வேறு யாரும் செய்ய முடியாது சார். அதை எப்படி நீ செய்வே அந்த மக்களுக்கு, தேர்ந்தெடுப்புள்ள வேளாளர்களுக்கு? அதை அவங்களையும் ஏமாத்துற. இந்த சைடு போனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஏமாத்துற, அந்த சைடு போனால் என் சகோதரன், என் பிள்ளைங்க, என் தம்பிங்க நீ ஏமாத்துற, அந்த சைடு போனால் வீரப்பன் பிள்ளையை சேர்த்துக்கிற கட்சிக்கு. உனக்கு எங்கெங்கே இடம் காலியாக இருக்கோ இஸ்லாமியர்களையும் அவர்களையும் எல்லா மக்களையும் இணைச்சி பொய் சொல்லி நீ பொழப்பு நடத்துகிற. நீ ஆமாம், வரக்கூடாத போகக்கூடாத இடத்துக்கு வழி காமிக்கிற. உன்னால் என்ன பண்ணிட முடியும்? அதில் இந்த மக்கள் ஏமாறாமல் இருந்தால் சரி. ஆமாம், இந்த பாட்டாளி வர்க்கங்களும் இந்த தேவேந்திர குல வேளாளர்களும் இஸ்லாமியர்களும் என்ன வன்னியர்களும் தேவர்களும் எல்லாரும் ஏமாறாமல் இருந்தால் சரி. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.